Good evening, student. Good evening, student. Good evening. Good evening. நம்ம கழிவு நீக்க மண்டலம் பார்த்தோம். கடைசி லாஸ்ட் கிளாஸ்ல கழிவு நீக்க மண்டலம் பார்த்தங்க. அதுல சில கொஸ்டின் இப்ப கேட்கலாம். எந்த அளவுக்கு நீங்க படிச்சிருக்கீங்க அப்படிங்கறத கொஞ்சம் பார்க்கலாம். ஓகேங்களா? In which organ ammonia is converted to urea? எந்த ஆர்கனில் எந்த உறுப்பில் அமோனியா யூரியாவாக மாற்றப்படுகிறது? லிவர். வெரி குட். ஸோ அடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா இறாலின் கழிவு நீக்க உறுப்பு. நேம் த எக்ஸ்கிரேட்டரி ஆர்கன் ஆஃப் பிரான். பச்சை சுரப்பிகள். பச்சை சுரப்பிகள் அப்படி இல்லைன்னா ஆண்டனல் கிளாண்ட். உணர்நீட்சி சுரப்பி. ஓகேங்க. ஸோ அடுத்தது கொஞ்சம் திங்க் பண்ற மாதிரி கொஸ்டின். நேம் த அக்சசரி எக்ஸ்கிரேட்டரி ஆர்கன் இன் மேன். துணை கழிவு நீக்க உறுப்புகள் யாவை? துணை கழிவு நீக்க உறுப்புகள். முத்து சொல்லுங்க. முத்து. துணை கழிவு நீக்க உறுப்புகள் எதுங்க? எக்ஸ்கிரிட்டரி ஆர்கன் மட்டும்தான் இருக்குங்களா? கிட்னி மட்டும்தான் இருக்கா நமக்கு? ஸ்கின் இருக்குங்களா? தோல். ஆடியபிளாமா? தோல் இருக்கு, லிவர் இருக்கு, லங்ஸ் இருக்கு. இது மூணுமே அக்சசரி எக்ஸ்கிரிட்டரி ஆர்கன். நோட் பண்ணி வச்சுக்கங்க. அக்சசரி எக்ஸ்கிரிட்டரி ஆர்கன். ஸ்கின் இருக்கு, லிவர் இருக்கு, லங்ஸ் இருக்கு. ஸோ அடுத்த வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பாருங்க. இன் விச் பார்ட் ஆஃப் த நெஃப்ரான் டஸ் ஃபில்ட்ரேஷன் டேக்ஸ் பிளேஸ்? நெப்ரானில் எந்த பகுதியில் வடிகட்டுதல் நடைபெறுகிறது முதல்ல? பௌமனியன் கேப்சூல். வெரி குட். ஓகேங்களா? நெஃப்ரான்ல ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து பௌமனியன் கேப்சூல். ஓகேங்களா? ஸோ அடுத்த கொஸ்டின் கொஞ்சம் திங்க் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். நேம் த நைட்ரோஜனஸ் வேஸ்ட். நேம் த நைட்ரோஜனஸ் வேஸ்ட் excreted by larva and adult stage of frog. அதாவது நைட்ரோஜனஸ் வேஸ்ட் ஒரு ஃப்ராக் லார்வாவா இருக்கும்போது என்னவா இருக்கும், அதே மாதிரி அடல்ட்டா இருக்கும்போது என்னவா இருக்கும்? ஃப்ராக்ல 2 ஸ்டேஜ் இருக்கு. லார்வல் ஸ்டேஜ் இருக்கு, அடல்ட் ஸ்டேஜ் இருக்கு. லார்வல் ஸ்டேஜ்ல என்ன இருக்கும்? அமோனியா. அமோனியா ஏன்னா அது வாட்டர்ல இருக்கு இல்லைங்க. நிறைய நேரம் யோசிக்கிறீங்க. ஃப்ராகோட யங்ஒன்ஸ் வந்து எங்க இருக்கும்? டேட்போல் வாட்டர்ல இருக்கும். வாட்டர்ல இருந்தாவே நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அமோனியா தான் அதோட எக்ஸ்கிரிட்டரி வேஸ்ட். அடல்ட் வந்து லேண்ட் சர்ஃபேஸ்ல இருக்கும், அதோட எக்ஸ்கிரிட்டரி வேஸ்ட் யூரியா. சரிங்களா? ஒரு 5 கொஸ்டின் கேட்டோம். இது எல்லாம் தெரியுதான்னு பாருங்க. சரிங்களா? இதுல பாத்தீங்கன்னா மார்சிலோ மால்பிஜியன் டியூபியூல்ஸ் அப்படின்னு சொல்றோம். மார்சிலோ மால்பிஜி அவரை பத்தி சொல்லணும்னா அவரு தான் ஃபவுண்டர் ஆஃப் மைக்ரோஸ்கோபிக்கல் அனாட்டமி. சரிங்களா? இதுல அவரு தான் வந்து ஃபவுண்டர் ஆஃப் மைக்ரோஸ்கோபிக்கல் அனாட்டமி. அனாட்டமியில உள்ளமைப்புல மைக்ரோஸ்கோப்ல பாக்குறது எல்லாம் அதை பத்தி அதுக்கு ஃபவுண்டர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்சிலோ மால்பிஜி அப்படிங்கிறவர் தான். அதே மாதிரி ஹிஸ்டாலஜி
ஃபாதர் ஆஃப் பிசியாலஜி அண்ட் எம்பிரியாலஜி எல்லாமே மால்பிஜி தான். ஃபாதர் ஆஃப் பிசியாலஜி அண்ட் எம்பிரியாலஜி மார்சிலோ மால்பிஜி. ஏன் நம்ம மால்பிஜியை பத்தி படிக்கிறோம்னா இங்க இருக்கு. சரிங்களா? அவர் தான் ஃபவுண்டர். நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. மால்பிஜி அப்படிங்கிறது தான் ஃபவுண்டர் ஆஃப் மைக்ரோஸ்கோபிக்கல் அனாட்டமி. நுண்ணோக்கி உள்ளமைப்பியலில் ஃபவுண்டர் அப்படின்னு சொல்றது யாருன்னா மால்பிஜி. ஓகேங்களா? அதே மாதிரி எக்ஸ்கிரிட்டரி சிஸ்டம், நம்ம உடம்புல என்னென்னலாம் எக்ஸ்கிரிட்டரி சிஸ்டம் அந்த வேலையை செய்யுது. நம்ம உடம்புல எக்ஸ்கிரிட்டரி சிஸ்டம் வேலையை செய்யறது எல்லாமே என்னங்க? கழிவு நீக்க வேலைகளை செய்யக்கூடிய உறுப்பு எது? உறுப்புகள் யாவை? நமது உடம்பில் கழிவு நீக்க வேலையை செய்யக்கூடிய உறுப்புகள் சொல்லுங்க. தோல், வெரி குட். லிவர், லிவர், வெரி குட். லங்ஸ், வெரி குட். என்னம்மா? கிட்னி, வெரி குட். இன்னும் ஒன்னு இருக்கு, சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்கின்னு, லிவரு, லங்ஸ், கிட்னி சொல்லிட்டீங்க. இன்னும் ஒன்னு இருக்கு. லார்ஜ் இன்டெஸ்டைன். லார்ஜ் இன்டெஸ்டைன்ல இருந்தும் எக்ஸ்கிரிட்டரி வேஸ்ட் வெளியேறுது. சரிங்களா? எக்ஸ்கிரிட்டரி ஆர்கன் அப்படின்னு பார்க்கும்போது மேஜர் வந்து a pair of kidney. அது இல்லாம ஸ்கின்லயும் நம்ம எக்ஸ்கிரிட்டரி வேஸ்ட் வெளியேற்றுறோம். அதே மாதிரி லிவரு, லங்ஸ் அண்ட் லார்ஜ் இன்டெஸ்டைன். இதை கொஞ்சம் அண்டர்லைன் பண்ணி வச்சுங்க. 5 சிஸ்டம் நம்மகிட்ட, 5 ஆர்கன் இருக்கு. அதுல மேஜர் ஆர்கன் எதுனா a pair of kidney. சரிங்களா? இதுல நம்ம பார்த்தோம் ரைட் கிட்னி ஸ்லைட்லி லோவர் தென் த லெஃப்ட். அது என்ன காரணம் அப்படின்னு பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்த இன்னொரு கொஸ்டின். afferent arteriole is a fine branch of afferent arteriole. afferent arteriole வந்து எதிலிருந்து வருது? அது எதிலிருந்து பிரான்ச் ஆனதை தான் நம்ம afferent arteriole அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? எதோட பிரிவு afferent arteriole? afferent உள்செல் குழாய் அப்படின்னு படிச்சோம்ல, உள் செலுத்து வெளி செலுத்து அப்படின்னு படிச்சோம். ஆமா, அந்த அந்த afferent arteriole எதிலிருந்து வருதுன்னு கேக்குறாங்க. afferent arteriole சிறுநீரகத்துல இருந்து கிளை தமனில சார். சிறுநீரக கிளை தமனிகள், ரீனல் ஆர்டரி. சரிங்களா? ரீனல் ஆர்டரியில இருந்து தான் அது வந்து வருது. ஓகே, வெரி குட். சரிங்களா? சோ இந்த மாதிரியும் கொஸ்டின் இருக்கும். இப்ப நம்ம படிச்சது எல்லாமே இதுக்கு ரிலேட்டட் தான். எல்லாமே ஆன்சர் இருக்கு. கொஞ்சம் திங்க் பண்ணி சொல்ற மாதிரி இருக்கு. ஒரு அனிமல்ஸ் வந்து அதோட எக்ஸ்கிரீஷனை ஸ்கின்ல நடத்தினா அதுக்கு என்ன டைப் ஆஃப் எக்ஸ்கிரீஷன்? ஒரு அனிமல்ஸ் வந்து அதோட எக்ஸ்கிரீஷன் ஃபுல்லாவே ஸ்கின்ல தான் நடத்துது அப்படின்னா அது கியூட்டேனியஸ் ரெஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்றோம். கியூட்டேனியஸ் ரெஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்றோம். இது எதுல நடக்குது? கியூட்டேனியஸ் ரெஸ்பிரேஷன், தோல் வழி ரெஸ்பிரேஷன் அதிகமா எதுல நடக்குது அப்படின்னா தவளையில நடக்குது. ஓகேங்களா? சோ அடுத்து நம்ம லெசன் பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் மால்பீஜியன் உடல், இதெல்லாம் பார்த்தோம். சரிங்களா? இதுல பாருங்க, நெஃப்ரானின் மால்பீஜியன் கார்பஸில் அண்மை சுருள் நுண்குழல், சேய்மை மற்றும் சேய்மை சுருள் நுண்குழல் போன்றவை சிறுநீரகத்தின் புறணி பகுதியில் அமைந்துள்ளது. இது கண்டிப்பா கேட்பாங்கன்னு நம்ம நேரத்தே பார்த்தோம். புறணி பகுதியில நெஃப்ரானோட எந்த பகுதி புறணி பகுதியில இருக்கு? சரிங்களா? அடுத்த மெடுலாவுல எந்த பகுதி இருக்கு அப்படின்னு பார்த்தோம். இதை நல்லா பார்த்துங்க, நிறைய எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. புறணி பகுதியில இருக்கிறது மால்பீஜியன் கார்பசல்ஸ், அண்மை சுருள் நுண்குழல் மற்றும் சேய்மை சுருள் நுண்குழல். ப்ராக்சிமல் கான்வல்யூட்டட் டியூபிள்ஸ் அண்ட் டிஸ்டல் கான்வல்யூட்டட் டியூபிள்ஸ், இது ரெண்டுமே இருக்குது. ஓகேங்களா? அதே மாதிரி சிறுநீரகத்தின் புறணி பகுதியில் அமைந்துள்ளன. அதே சமயம் ஹென்லே வளைவு மெடுலா பகுதியில் அமிழ்ந்து
டிப் பண்ணி காணப்படுகிறது அப்படிங்கிறாங்க. சரிங்களா? புறணி பகுதியில என்ன இருக்கு? மெடுலா பகுதியில என்ன இருக்கு? ஒரு கிட்னிய எடுத்து பார்த்தோம்னா, புறணி பகுதியில எல்லாமே என்ன இருக்கும்? நெறைய வந்து மால்பிஜியன் கேப்சூல்ஸ் இருக்கும். அதுல அண்மை சுருள் நுண்குழல் இருக்கும். சேய்மை சுருள் நுண்குழல் இருக்கும். இத ஞாபகம் வச்சுக்கங்க. ஆனா அதோட மெடுலா பகுதியில பார்த்தீங்கன்னா, என்ன இருக்கு? கென்ஸ்லே வளைவு. ஏன்னா நீளமா இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஒரு சில அனிமல்ஸ்ல இது வந்து ரொம்ப நீளமா இருக்கும் அப்படின்னு பார்த்திருக்கோம். அதுக்கு பேர் என்ன அப்படின்னா, ஜக்ஸ்டா மெடுலரி நெஃப்ரான். சரிங்களா? இது ஞாபகம் இருக்குங்களா? நெஃப்ரான்கள் கார்டிகல் நெஃப்ரான்கள் என்று அழைக்கப்படுகின்றன. சில நெஃப்ரான்களில் கென்லே வளைவு மிகவும் நீளமானதாகவும் மற்றும் மெடுலரி பகுதியின் ஆழம் வரை நீண்டு அமைந்துள்ளது. ஜக்ஸ்டா மெடுலரி நெஃப்ரான்கள். இது கேட்பாங்க. ஸோ இது நல்லா பார்த்துங்க. நீளமா இருந்ததுன்னா, இந்த வேர்டே ரொம்ப நீளமா தான் இருக்கு. ஜக்ஸ்டா மெடுலரி நெஃப்ரான். அதனால நெஃப்ரான் வந்து ரொம்ப நீளமா இருந்தா, அந்த ஹென்ஸ்லே வளைவு அப்படிங்கிறது வந்து ரொம்ப நீளமா இருந்தா, இத நம்ம ஜக்ஸ்டா மெடுலரி நெஃப்ரான். இதுவரைக்கும் நேத்து பார்த்திருந்தோம். சரிங்களா? இன்னைக்கு பாருங்க. கிளாமருலஸ் பகுதியில் இருந்து வெளியேறும் வெளிச்சல் நுண்தமனிகள் நுண்ணிய நாளகங்களாக பிரிந்து சிறுநீரக நுண்குழலை ரீனல் டியூபிள் சூழ்ந்து காணப்படுகிறது. இவை புற நுண்குழல் இரத்த நாளங்கள் என்று அழைக்கப்படுகிறது. பெரிடியூபுலார் கேப்லரிஸ். கிளாமருலஸ் பகுதியில் இருந்து வெளியேறும் வெளிச்சல் நுண்குழல்கள் நுண்தமனிகள். சரிங்களா? கிளாமருலஸ்ல இருந்து வெளிச்சல் நம்ம பார்த்தோம். இஃப்ரண்ட் அப்படின்னு பார்த்தோம். அந்த இஃப்ரண்ட் எல்லாமே வெளிச்சல் நுண்தமனிகள் எல்லாமே எஃப்ரண்ட் ஆர்ட்ரியோல் எல்லாமே நுண்ணிய நாளங்களாக பிரிந்து சிறுநீரக நுண்குழலை சூழ்ந்து காணப்படுகின்றன. சரிங்களா? சிறுநீரக நுண்குழல்களை சூழ்ந்து காணப்படுகிறது. இவை புறநுண்குழல் இரத்த நாளங்கள் என்று அழைக்கப்படுகிறது. சரிங்களா? இது பார்த்துங்க. பெரி டியூபுலார் கேபிலரிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்கலாம். வெளிச்சல் நுண்தமனிகள் வந்து சிறுநீரகத்தின் நுண்குழலை சூழ்ந்து காணப்படுகிறது. இதுக்கு என்ன சொல்றாங்க? புற நுண்குழல் இரத்த நாளங்கள் என்று அழைக்கப்படுகிறது. சரிங்களா? இதுல ஒரு வேர்டு நல்லா அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கங்க. புற நுண்குழல் இரத்த நாளங்கள்னா என்ன? பெரிபெரல், பெரிடியூபுலார் கேபிலரிஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்து வச்சுங்க. மேற்கண்ட வெளிச்சல் நுண்தமனிகள் நீள்கற்றையாக ஹென்ஸ்லே வளைவுக்கு இணையாக நீண்ட யூ வடிவ நாளத்தை உருவாக்கியுள்ளது. இது ஹென்ஸ்லே வளைவு யூ வடிவம் இருக்கும். அதோட சேர்ந்து அப்படியே பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா இருக்கிற மாரி இருக்கும். இப்ப பாருங்க இந்த டயகிராம்ல பாருங்க. இது நம்ம நேத்து ஏற்கனவே பார்த்த டயகிராம் இருக்கு. அது உங்களுக்கு காமிக்கிறேன். சரிங்களா? அந்த டயகிராம்ல ஹென்ஸ்லே வளைவுக்கு இணையாவே அப்படியே ஒட்டிக்கிட்டு இருக்கிற மாரி இருக்கும். வடிவ நாளத்தை உருவாக்கியுள்ளன. இதற்கு வாசா ரெக்டா என்று பெயர். சரிங்களா? வாசா ரெக்டானா என்னன்னா, யூ ஷேப்ல இருக்கிற ஹென்ஸ்லே வளைவோட ஒட்டிக்கிட்டு நெறைய நாளங்கள் இருக்கிற மாரி இருக்கும். சரிங்களா? ஒரு ஃபில்டர் மாரி ஒரு லேடர் மாரி தனித்தனியா அப்படியே இருக்கிற மாரி இருக்கும். இத நம்ம வாசா ரெக்டா அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா, கார்டிகல் நெஃப்ரான்களில் வாசா ரெக்டா காணப்படுவதில்லை. ஸோ கார்டிகல் நெஃப்ரான்கள்ல வந்து வாசா ரெக்டா இருக்காது. அல்லது எண்ணிக்கையில் குறைந்து காணப்படும். ஓகேங்களா? ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்தோம். கார்டிகல் நெஃப்ரான்கள் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். நெஃப்ரான்கள் கார்டிகல் நெஃப்ரான்கள் என்று அழைக்கப்படுகின்றன. இதுல பாருங்க, பெரும்பான்மையான நெஃப்ரான்களில் கென்ஸ்லே வளைவு மிகவும் குட்டையாகவும் மற்றும் அதன் மிக சிறிய பகுதி மட்டும் மெடுல்லாவினுள் நீட்டிக் கொண்டுள்ளது. இந்த வகைக்கு கார்டிகல் நெஃப்ரான் அப்படின்னு சொல்றோம். ரொம்ப சின்னதா இருக்கு அப்படின்னா அது கார்டிகல் நெஃப்ரான். அதுல எல்லாம் இது காணப்படுவதில்லை. அல்லது மிக குறைந்த வடிவில் வாசா ரெக்டா இருக்கும். இப்போ வாசா ரெக்டானா என்னம்மா? என்ன புரியுது உங்களுக்கு? கென்ஸ்லே லோபோட அட்டாச் ஆகிக்கிட்டு வந்துகிட்டு இருக்கிற ஒரு பகுதியை வாசா ரெக்டா அப்படின்னு சொல்றோம். இது ஒரு சின்ன டியூப் மாதிரி அதோட அட்டாச் ஆகி வந்துகிட்டு இருக்கும். சரிங்களா? இது எதுல இருக்கும்னா நீளமானதுல தான் அதிகமா இருக்கும். கென்ஸ்லே லோபு ரொம்ப சின்னதா இருக்கிறதுல இருக்காது. புரியுதுங்களா இது? கென்ஸ்லே லோபு ஒரு சில அனிமல்ஸ்ல ரொம்ப நீளமா இருக்கும். ஒரு சில அனிமல்ஸ்ல ஹென்ஸ்லே லோபு ரொம்ப சின்னதா இருக்கும். ஓகேங்களா? சின்னதா இருக்கிறதுல இந்த வாசா ரெக்டா இருக்காது. இல்லாட்டி கம்மியான எண்ணிக்கையில தான் இருக்கும். பெருசா இருக்கிறதுல வாசா ரெக்டா வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. வெரி சிம்பிளான கான்செப்ட் தான்.
புரியுதுங்களா? வாசா ரெக்டானா என்னன்னு சொல்லுங்க. வாசா ரெக்டா. எல்லை விளைவு நீளமா இருக்கும் சார். என்னம்மா? எல்லைகளுக்கு இணையா சூழ்ந்து காணப்படும். ஹென்லே வளைவுக்கு இணையா சூழ்ந்து காணப்படும். வெரி குட். இதுதான் சரிங்களா? ஹென்லே வளைவு ஜக்ஸ்டா மெடுலரி நெஃப்ரான் அப்படின்னு சொல்றதுல வந்து அதிகமா இருக்கும் வாசா ரெக்டா. வேற இதுல வந்து கம்மியா இருக்கிறதுல கம்மியா தான் இது வந்து இருக்கும், இல்லாட்டி இல்லாம கூட இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப கம்மியான எண்ணிக்கையில இருக்கும். சிம்பிளா ஞாபகம் வச்சுங்க. இது ஒரு டெக்னிக்கல் டேர்ம். இதை கொஞ்சம் வாசா ரெக்டானா என்ன, ஜக்ஸ்டா மெடுலரி நெஃப்ரான்னா என்ன, சரிங்களா? அதே மாதிரி இதுல கார்டிகல் நெஃப்ரான்னா என்ன, இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுங்க. கார்டிகல் நெஃப்ரான், ஜக்ஸ்டா மெடுலரி நெஃப்ரான், ஓகேங்களா? வாசா ரெக்டா, இது மூணுமே டெக்னிக்கல் டேர்ம். இதை நல்லா பார்த்து வச்சுங்க. இது மாதிரி தான் கொஸ்டின் கேட்பாங்க. வாசா ரெக்டாவில இருந்து கண்டிப்பா கொஸ்டின் கேட்கலாம். வாசா ரெக்டா எதோ சூழ்ந்து காணப்படும், ஹென்ஸ்லே லூப் சூழ்ந்து காணப்படுகின்ற ஒரு குழல் போன்ற பகுதிக்கு வாசா ரெக்டா அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? சோ அடுத்தது பாருங்க, சிறுநீர் உருவாகுதலின் முதல் படி. சோ அடுத்தது நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிறுநீர் உருவாகுதல். இப்ப சிறுநீர் யூரின் ஃபார்மேஷன் எப்படி நடக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? இந்த நம்ம கிட்ட இருக்கிற 5.5 லிட்டர் பிளட்டை திரும்ப 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 ஃபில்டர் பண்ணிக்கிட்டே இருக்கிறது தான் சிறுநீரகத்தோட வேலை. சரிங்களா? நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். நம்ம கிட்ட இருக்கிற பேர் ஆஃப் கிட்னில ஒரு half கிட்னி இருந்தா கூட இந்த ஃபில்டருக்கு இட் இஸ் எனஃப், போதும் அப்படின்னு பார்த்தோம். அதுல வந்து இந்த நம்ம கிட்ட இருக்கிற 5.5 லிட்டர் பிளட்டை திரும்ப 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 ஃபில்டர் பண்ணி அதுல இருக்கிற வேஸ்ட் எல்லாம் எடுத்துக்கிட்டே இருக்கிறது தான் நம்மளோட கிட்னி. சரிங்களா? பேர் ஆஃப் கிட்னியோட முக்கியமான வேலை. சிறுநீர் உருவாக்கம் 3 முக்கிய செயல்முறைகளை உள்ளடக்கியது. அவைகளாவன என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிளாமருலார் வடிகட்டுதல். என்னங்க? கிளாமருலார் வடிகட்டுதல், மீள் உறிஞ்சப்படுதல், மீள் உறிஞ்சப்படுதல், ரீஅப்சார்ப்ஷன் அப்படின்னு சொல்றோம், மற்றும் சுரத்தல், செக்ரீஷன். இந்த 3 இதையும் நல்லா பாத்துங்க. சிறுநீர் உருவாகுதல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட். சரிங்களா? இப்ப நம்ம ஸ்ட்ரக்சர் தான் பார்த்தோம். இப்பதான் நம்ம வந்து எக்ஸ்கிரிட்டரி வேஸ்ட் எப்படி உருவாகுது அப்படின்னு பார்க்க போறோம். இதுல 3 நடக்குது. 3 செயல்கள் நடக்குது. ஒண்ணு வந்து கிளாமருலார் வடிகட்டுதல். கிளாமருலார்னா என்னன்னு நமக்கு தெரியும். பௌமன் கேப்சூல் உள்ளார இஃப்ரண்ட், அஃப்ரண்ட், சரிங்களா? அஃப்ரண்ட் அண்ட் இஃப்ரண்ட் இது ரெண்டுமே ஒரு த்ரெட் மாதிரி ஒரு ஃபில்டரை உண்டு பண்ணுது. இதுக்கு பேர் தான் கிளாமருலார் அப்படின்னு சொல்றோம். அந்த இடத்துலயே வடிகட்ட ஆரம்பிச்சிருது. சரிங்களா? தென் மீள் உறிஞ்சப்படுதல், சுரத்தல், இந்த 3 பகுதியுமே இருக்கு. இப்ப நம்ம பார்க்கலாம். சிறுநீர் உருவாதலின் முதல் படி ரத்தத்தை வடிகட்டுவது. நம்ம ரத்தத்தை திரும்ப 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 வடிகட்டிக்கிட்டே இருக்கும். ஏன்னா அதுல வேஸ்ட் கலந்துகிட்டே இருக்கும். நம்ம சாப்பிடுறோம், அதே மாதிரி மெட்டபாலிசம் நடக்குது செல்லுல நடக்கும்போது அதுல இருக்கிற வேஸ்ட் எல்லாம் பிளட்ல கரைச்சு விடும். அதே மாதிரி தேவையில்லாத பொருட்கள் பிளட்ல இருக்கும். அதெல்லாம் ஃபில்டர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சரிங்களா? இதை ஃபில்டர் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னா நமக்கு இருக்கிறது 5.5 லிட்டர். அதையே தான் திரும்ப திரும்ப ஃபில்டர் பண்ணிக்கிட்டே இருக்கும். இதுல முதல்ல பாருங்க, இது கிளாமருலஸில் நடைபெறுவதால் கிளாமருலார் வடிகட்டுதல் என்று அழைக்கப்படுகிறது. முதல்ல ஃபில்ட்ரேஷன் எங்க நடக்குதுன்னா கிளாமருலஸ்ல தான் நடக்குது. அதனால அதை வந்து கிளாமருலார் வடிகட்டுதல் அப்படின்னு சொல்றோம். அடுத்த பாருங்க ஒரு டேட்டா. சராசரியாக 1100 இருந்து 1200 மில்லி லிட்டர் ரத்தம் சிறுநீரகங்களால் ஒரு நிமிடத்தில் வடிகட்டப்படுகிறது. மில்லி லிட்டர், சரிங்களா? 1100 இருந்து 1200 மில்லி லிட்டர் ரத்தம் சிறுநீரகங்களால் ஒரு நிமிடத்தில் வடிகட்டப்படுகிறது. ஒரு நிமிடத்துல எவ்வளவு வேகமா வடிகட்டுதுன்னு பாருங்க. சரிங்களா? இதை நல்லா இந்த டேட்டாவை ஞாபகம் வச்சுங்க. ஒரு நிமிடத்துல எவ்வளவுங்க? 1100 இருந்து 1200 மில்லி லிட்டர் அப்படின்னு சொல்றோம். இது ஒரு நிமிடத்தில் இதயத்தின் ஒவ்வொரு வென்ட்ரிக்கிலும் வெளியேற்றும் ரத்தத்தின் அளவில் தோராயமாக 1/5 மடங்கு ஆகும். சரிங்களா? இதுல 1/5 மடங்கு ஆகும் அப்படின்னு சொல்றோம். இது எப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதயத்தின் ஒவ்வொரு வென்ட்ரிக்கிலும் வெளியேற்றும் ரத்தத்தின் அளவில்.
சரிங்களா? ஒவ்வொரு வென்ட்ரிக்கிளும் வெளியேற்ற ரத்தத்துல இது ஒரு மடங்கு வந்து இருக்குது. 5ல 1 மடங்கு வந்து இது இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அப்ப அதுல இன்னும் ஃபாஸ்ட்டா நடக்குது. வெளியேத்துறதுல இதயத்துல பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். 70%க்கு எந்த கான்ட்ராக்ஷன் இல்லாம வெளியில வரும். ரிமைனிங் 30%க்கு தான் கான்ட்ராக்ஷன் வேணும் அப்படின்னு பார்த்தோம். ஸோ அந்த மாரி அங்கருந்து வர்றதுல இங்க ஃபில்டர் நடந்துகிட்டே இருக்கும். கன்டினியூஸா ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கும் கிட்னி. சரிங்களா? கிளாமருலார் நுண்குழல்களில் ஏற்படும் இரத்த அழுத்தத்தின் மூலமாக இரத்தமானது 3 அடுக்குகள் வழியாக வழிகட்டப்படுகின்றன. அது என்னென்ன அடுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளாமருலார் இரத்த நாளங்களில் எண்டோதீலியம் இத நல்லா பார்த்துங்க. கிளாமருலார் இரத்த நாளங்களில் எண்டோதீலியம் அப்படிங்கிற ஒரு செல்ஸ் இருக்கு. சரிங்களா? அதே மாரி பௌமன் கிண்ணத்தில் எபிதீலியம் இருக்கு. சரிங்களா? மற்றும் இந்த 2 அடுக்குகளுக்கு இடையே அடித்தள ஜவ்வு பேஸ்மென்ட் மெம்பரேன். ஸோ ஃபில்டர் பண்ணுதுன்னு நம்ம சொன்னோமா, அத ஃபில்டர் பண்ணக்கூடிய செல்கள்லாம் எந்த செல்கள்? எந்த செல்கள்லாம் ஃபில்டர் பண்ணுது? அப்படின்னா ஈஸியா ஞாபகம் வச்சுக்க. எண்டோதீலியம் அப்படிங்கிற செல்லும், எபிதீலியம் அப்படிங்கிற செல்லும், அடித்தள ஜவ்வு பேஸ்மென்ட் மெம்பரேன் இது 3ம் தான் அங்க இருக்கு பௌமன் கேப்சூல்ல. சரிங்களா? கிளாமருலார் ரத்த நாளங்கள்ல என்ன இருக்கு? எண்டோதீலியம் இருக்கு. மெமரி பண்ணிக்கங்க. கிளாமருலார் ரத்த நாளங்களில் எண்டோதீலியம் இருக்கு. பௌமன் கிண்ணத்தில் எபிதீலியம் இருக்கு. சரிங்களா? அதே மாரி இந்த 2 அடுக்குகளுக்கு இடையில வந்து என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடித்தள சவ்வு. சரிங்களா? இது 2மே இது 3மே இருக்கு. அடுத்தது பௌமனின் கிண்ணத்தில் காணப்படும் எபித்திலிய செல்கள் போடோசைட்டுகள் எனப்படுகின்றன. இது வெரி இம்பார்ட்டன்ட். பௌமன் கிண்ணத்துல காணப்படும் எபித்திலிய செல்கள். பௌமன் கிண்ணத்துல என்ன செல்லுமா இருக்கு? என்ன செல்லுங்க இருக்கு? எபித்திலியல் செல்கள் இருக்கு. சரிங்களா? கிளாமருலஸ்ல என்ன செல்ஸ் இருக்கு? எண்டோதீலியம். எண்டோதீலியம் இருக்கு. சரிங்களா? இல்லம்மா, கிளாமருலஸ்ல வந்து எண்டோதீலியம் இருக்கு. சரிங்களா? மேல இருக்கிறது. பௌமன்ல வந்து எபித்திலியம் இருக்கு. இது 2க்கும் இடையில அடித்தள ஜவ்வு இருக்கு. சரிங்களா? அந்த எபித்திலியல் செல்களுக்கு இன்னொரு பேர் என்னன்னா, போடோசைட்டுகள். சரிங்களா? எபித்திலியல் செல்களுக்கு என்ன பேரு? அதுல இருக்கிற செல்கள் என்ன செல்? என்ன டைப் அப்படின்னு கேட்டீங்கன்னா, போடோசைட்டுகள். இது கேட்பாங்க. இத நல்லா பார்த்துங்க. போடோசைட்டுகள். இவைகள் சிக்கலான முறையில் அமைந்துள்ளன. எனவே பிளவுகள், ஃபில்ட்ரேஷன் ஸ்லிட் அல்லது பிளவு துளைகள் எனப்படும் சில நுண்ணிய இடைவெளியை விட்டு செல்கின்றன. எனவே இந்த ஜவ்வுகளின் வழியே ரத்தமானது வடிகட்டப்படுகிறது. அது சின்ன சின்ன ஹோல்ஸ் மாரி இருக்கிறதுனால ஈஸியா வடிகட்டப்படுது. சரிங்களா? போடோசைட் எங்க இருக்குதுன்னு கேட்பாங்க. சரிங்களா? போடோசைட் எங்கெங்க இருக்கு? பௌமனின் கிண்ணத்தில் காணப்படும் எபித்திலிய செல்கள் போடோசைட்டுகள் எனப்படுகின்றன. அந்த செல்கள் எபித்திலிய செல்கள் எந்த டைப்பு? போடோசைட்டுகள் எனப்படுகின்றன. என்ற டைப்ல இருக்குது. அப்ப போடோசைட்டுகள் எங்க இருக்கும் அப்படின்னு கேட்டா, பௌமனின் கிண்ணத்தில் காணப்படுகின்றன. சரிங்களா? போடோசைட்டுகள் எங்கெங்க இருக்கும்? பௌமனின் கிண்ணத்தில் காணப்படுகின்றன. சரிங்களா? அதுக்கு அடுத்தது பாருங்க. இவைகள் இதுதான் நம்ம பார்த்தோம். சின்ன சின்ன துளைகள் மாரி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். எனவே இந்த ஜவ்வுகளின் வழியே ரத்தமானது வடிகட்டப்படுகின்றன. அடுத்தது பாருங்க. இறுதியில் புரதங்களை தவிர கிட்டத்தட்ட பிளாஸ்மாவில் உள்ள அனைத்து கூறுகளும் பௌமனின் கிண்ணத்தின் உட்புற பகுதிக்கு அனுமதிக்கப்படுகின்றன. புரதத்தை தவிர எல்லாமே சரிங்களா? புரதம் வந்து கொஞ்சம் சைஸ்ல பெருசா இருக்கும். அதனால வந்து அங்க அனுமதிக்காது. வேற எல்லாமே அனுமதிக்கப்படுகிறது. கிண்ணத்தின் உட்குழல் பகுதிக்கு அனுமதிக்கப்படுகிறது. எனவே இது சிறுநீரக நுண் வடிகட்டல் செயல்முறையாக கருதப்படுகிறது. அல்ட்ரா ஃபில்ட்ரேஷன் அப்படின்னு சொல்றோம். நுண் வடிகட்டல்ங்கிறதுனால தான் ஒரு சில பெரிய மாலிக்யூல்ஸ் எல்லாம் உள்ளார அனுமதிக்கப்படுறது இல்ல. சரிங்களா? புரதங்கள் எல்லாமே நம்ம உடம்புல ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். புரதங்கள் எல்லாமே சரிங்களா? நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுல முக்கியமா நெறைய வந்து என்னவா இருக்கும்? ஹார்மோன் அண்ட் என்சைமா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். ஸோ அந்த மாரி சிறுநீரக நுண் வடிகட்டல் இதுல இருக்கு. சரிங்களா? அடுத்தது பாருங்க.
இப்ப பௌமன் கிண்ணத்துல என்ன செல்லுமா இருக்கும்? ஒரு தாட்டி ரீகால் பண்ணிக்கலாம். எபித்திலியல் செல்கள். சரிங்களா? அதே மாதிரி பௌமனின் கிண்ணத்தில் எபித்திலியல் செல்கள் இருக்கு அப்படின்னு பாக்குறோம். சோ அதே மாதிரி இதுல பாருங்க, எண்டோத்திலியம் எங்கு காணப்படும்? கிளாமருலர் கிளாமருலஸ்ல. இது ஏன் திரும்ப திரும்ப கேக்குறேன்னா, இது உங்களுக்கு குழப்பிரும். அதனால கொஞ்சம் ஒரு தாட்டி கேட்கும் போது நீங்க நல்லா மைண்ட்ல வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுனால திரும்ப திரும்ப கேட்கிறோம். அடித்தள ஜவ்வு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். பேஸ்மென்ட் மெம்பரேன் எங்க இருக்கும்? இது ரெண்டுக்கும் இடையில இருக்கிறது பேஸ்மென்ட் மெம்பரேன் அப்படின்னு சொல்றோம். இது மூணையும் நல்லா மெமரியில வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்க. அடுத்து நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, சிறுநீரகங்களால் ஒரு நிமிடத்திற்கு உருவாக்கப்படும் வடிதிரவத்தின் அளவு கிளாமருலார் வடிகட்டுதல் விகிதம். ஒரு நிமிடத்துல எவ்வளவு வடிகட்டுதோ அதுதான் கிளாமருலார் வடிகட்டுதல் வீதம் அப்படின்னு சொல்றோம். GFR அப்படின்னா என்னன்னு கூட கேட்கலாம். அப்ரிவேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேட்ச் த ஃபாலோயிங்ல கூட கேட்கலாம். GFRனா கிளாமருலார் ஃபில்ட்ரேஷன் ரேட். சரிங்களா? ஒரு நிமிடத்துல கிளாமருலஸ்ல வடிகட்டப்படும் திரவத்தின் விகிதத்தை நம்ம என்ன சொல்றோம்? எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிளாமருலார் ஃபில்ட்ரேஷன் ரேட் என்று அழைக்கப்படுகிறது. ஆரோக்கியமான தனிநபரின் கிளாமருலார் ஃபில்ட்ரேஷன் ரேட் வந்து 125 மில்லி லிட்டர் பர் செகண்ட் நிமிடம். சரிங்களா? ஒரு நிமிடத்துல எவ்வளவு வடிகட்டப்படும் அப்படின்னா 125 மில்லி லிட்டர். சரிங்களா? ஒரு நாளைக்கு 180 லிட்டர். இந்த டேட்டாவை நல்லா பாத்துங்க. கிளாமருலஸ்ல ஒரு நாளைக்கு வடிகட்டப்படும் ரத்தத்தின் அளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 180. நமக்கு 180 லிட்டர் இருக்குங்களா? பிளட் 5.5 லிட்டர் தான் இருக்குது. அந்த 5.5 லிட்டர் திரும்ப 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 ஃபில்டர் பண்ணிக்கிட்டே இருக்கும். சரிங்களா? இன்கேஸ் ஸ்மோக் பண்றவங்களுக்கு பாத்தீங்கன்னா, அவங்களோட அவங்களோட பிளட்ல என்ன இருக்கும்? ஸ்மோக் அந்த கார்பன் டை ஆக்சைடு உள்ளார இருக்கும்போது, கிட்னி ஃபில்டர் பண்ணும்போது, அந்த அதுல இருக்கிற துகள்கள் எல்லாம் அதுல அட்டாச் ஆகிட்டே இருக்கும் அந்த வால்ல. ஸோ அந்த மாதிரி வால்ல அட்டாச் ஆகிட்டே இருக்கும்போது, ஒரு 20 இயர்ஸ் 30 இயர்ஸ் அந்த மாதிரியே நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா, சீக்கிரம் கிட்னி ஃபெயிலியர் ஆவறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? அதனால நம்ம சாப்பிடுற ஃபுட்டு எல்லாமே நல்ல நார்ச்சத்துக்கள் அதிகமா சாப்பிட்டோம் அப்படின்னா, இந்த ஆர்கனுக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இருக்காது. அதே மாதிரி பேட் ஹேபிட் அப்படிங்கிறது ட்ரிங்க்ஸு, டொபாக்கோ இதெல்லாம் யூஸ் பண்றவங்களுக்கு இந்த ஆர்கன் வந்து சீக்கிரம் டேமேஜ் ஆகிரும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஒரு நாளைக்கு எவ்வளவு ஃபில்டர் பண்றோம்? ஒரு நாளைக்கு 180 லிட்டர். சரிங்களா? கிளாமருலார் வடிகட்டுதல்ல வந்து நம்ம ஒரு நாளைக்கு 180 லிட்டர வந்து வடிகட்டிக்கிட்டே இருக்கிறோம். அதாவது ஒரு நிமிடத்துக்கு, ஒரு நிமிஷத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நிமிஷத்துக்கு 125 மில்லி லிட்டர். சரிங்களா? இந்த 2 டேட்டாவையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. ஏற்கனவே ஒரு டேட்டா படிச்சிருக்கிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சராசரியாக 1100ல இருந்து 1200 மில்லி லிட்டர் ரத்தம் சிறுநீரகங்களால் ஒரு நிமிடத்தில் வடிகட்டப்படுகிறது. சரிங்களா? இந்த ஒரு டேட்டாவும் இருக்கு. அதையும் நல்லா பார்த்துக்கங்க. ஸோ அடுத்தது பாருங்க. கிளாமருலார் வடிகட்டுதல் வீதத்தை ஒழுங்குபடுத்துவதற்காக சிறுநீரகங்கள் உட்பொதிக்கப்பட்ட நுட்பங்களை பில்ட் இன் மெக்கானிசம் கொண்டுள்ளன. சரிங்களா? அதுல ஒரு மெக்கானிசம் இருக்கு. அந்த மெக்கானிசம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜக்ஸ்டா கிளாமருலார் அமைப்பு. ஜக்ஸ்டா கிளாமருலார் அமைப்பு மூலம் இத்தகைய திறமையான செயல்முறை மேற்கொள்ளப்படுகிறது. ஸோ ஒவ்வொன்லயும் ஒரு ஆர்கன் எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மெக்கானிசம் இருக்கு. அத கண்ட்ரோல் பண்றது யாருன்னா பிரைன். சரிங்களா? அந்த மாரி இதுல இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜக்ஸ்டா கிளாமருலார் அமைப்பு அப்படிங்கிற ஒரு மெக்கானிசம் இருக்கிறதுனால, அது திறமையா மேற்கொள்ளப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? கிளாமருலார் வடிகட்டுதல் வீதத்தை ஒழுங்குபடுத்துவதற்காக சிறுநீரகங்கள் உட்பொதிக்கப்பட்ட நுட்பங்களை பில்ட் இன் மெக்கானிசம் அதுக்குள்ளேயே ஏற்கனவே ஒரு அமைப்பு இருக்கு. அது என்ன அமைப்பு அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஜக்ஸ்டா கிளாமருலார் அமைப்பு அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? இத கொஞ்சம் நல்லா பார்த்துங்க.
உள்ளார ஒரு மெக்கானிசம் இருக்கு. அது என்ன மெக்கானிசம்? ஜக்ஸ்டா கிளாமருலார் அமைப்புங்கிற ஒரு மெக்கானிசம். சரிங்களா? இப்ப நம்ம பார்த்ததெல்லாம் ஒரு தாட்டி ரீகால் பண்ணிக்கங்க. சரிங்களா? உங்களுக்கு ஒரு இதுக்கு ரிலேட்டடாவும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கங்க. இத நம்ம பார்க்குறோம். இதுக்கு ரிலேட்டடாவும் இன்னும் என்னென்ன மேட்டர்லாம் இருக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் நல்லா பார்த்துக்கங்க. இதுல முக்கியமா வந்து வாசா ரெக்டா. வாசா ரெக்டான்னா என்னங்க? வாசா ரெக்டா. எல்லை வலது நீளத்திற்கு காணப்படுகிறது. தெளிவா கேட்கலாமா? சார் எல்லை வெளி வளைவு செல் வந்து நுண்தமனி நேரப்பட்டது. வந்து என்னம்மா? சொல்லுங்க. யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. சார் வெளி செல் நுண்தமனி வந்து எல்லை லூப்ல யூ வடிவ போட்டிருக்க ரத்த நாளங்கள் தான் சார் வாச ரெக்டா. அதோட எல்லை அட்டாச் வளைவை ஆகிக்கிட்டு இருக்கிறது. அதோட அட்டாச் ஆகி ஒரு லேடர் மாதிரி அதோட சேர்ந்தே வந்துகிட்டு இருக்கும். சரிங்களா? இதை வாசா ரெக்டா அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? சோ இதெல்லாம் பார்க்கலாம். அடுத்தது பாருங்க. சேய்மெயின் சுருள் நுண்குழல் டிஜிட்டல் கான்வல்யூட்டட். சரிங்களா? சேய்மெயினா பக்கத்திலேயே இருக்கிறது. சேய்மெயினா தூரத்துல இருக்கிறது. ப்ராக்சிமல் அப்படின்னா பக்கத்துல இருக்கிறது. இது ரெண்டுமே கொஞ்சம் பாருங்க. நல்லா ஈஸியா ஞாபகம் வச்சுங்க. சேய்மை சுருள் நுண்குழலில் உள்ள செல்லுலார் மாற்றங்கள் மற்றும் உட்செல்லும் நுண்தமனி மூலம் அவைகள் தொடர்பு கொண்டுள்ள இடத்தில் ஜக்ஸ்டா கிளாமருலார் அப்பரேட்டஸ் என்ற சிறப்பான உணர்திறன் பகுதி உருவாக்கப்படுகிறது. கிளாமருலார் வடிகட்டுதல் வீதத்தில் ஏற்படும் வீழ்ச்சி ஜக்ஸ்டா கிளாமருலார் செல்கள் ரெனினை வெளியிடுகின்றன. இது கிளாமருலார் இரத்த ஓட்டத்தை தூண்டும் மற்றும் இதன் மூலம் கிளாமருலார் வடிகட்டுதல் வீதமானது இயல்பு நிலைக்கு திரும்புகிறது. ஸோ திடீர்னு வந்து கிளாமருலார் ஃபில்ட்ரேஷன் ரேட் ஏதாவது சேஞ்சஸ் இருந்தா உடனே ஏற்படும் வீழ்ச்சி ஏதாவது வீழ்ச்சி ஏற்பட்டுருச்சுன்னா உடனே ஜக்ஸ்டா கிளாமருலார் செல்கள் வந்து ரெனினை வெளியிடுகின்றன. சரி, நம்ம ஏற்கனவே பார்த்தோம். யாருக்கு ரெனின் அதிகமா இருக்கும்? பெரியவங்களுக்கு அதிகமா இருக்குமா? சின்ன குழந்தைக்கு அதிகமா இருக்குங்களா? ரெனின் வந்து சின்ன குழந்தைக்கு அதிகமா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். ஸோ நமக்கு இந்த மாதிரி ஃபில்ட்ரேஷன்ல ஏதாவது சேஞ்சஸ் நடந்ததுன்னா உடனே ரெனினை வெளியில விட்டுருது அப்படின்னு சொல்றாங்க. இதை நல்லா ஞாபகம் வச்சுங்க. இது கிளாமருலார் இரத்த ஓட்டத்தை தூண்டும் மற்றும் இதன் மூலம் கிளாமருலார் வடிகட்டுதல் வீதமானது இயல்பு நிலைக்கு திரும்புகிறது. எந்த ஜக்ஸ்டா கிளாமருலார் செல்கள் சரிங்களா எந்த என்சைமை வெளியிடுகின்றன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெனின், பெப்சின், ரெனின் அப்படின்னு நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம். டைஜஸ்டிவ் என்சைம், அதுல ரெனினை இது வெளியிடுகின்றன. இந்த ரெனின் என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா கிளாமருலார் இரத்த ஓட்டத்தை தூண்டும் மற்றும் இதன் மூலம் கிளாமருலார் வடிகட்டுதல் வீதமானது இயல்பு நிலைக்கு திரும்புகிறது. ஸோ மறுபடியும் அந்த இதுல ஏதாவது சேஞ்சஸ் நடந்ததுன்னா உடனே இது விட்டோம்னா அது இயல்பு நிலைக்கு வந்துடும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த பேராகிராஃப் பெரிய பேராகிராஃப் தான். அதான் கான்செப்ட் என்ன அப்படின்னு கொஞ்சம் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா கிளாமருலார் ஃபில்ட்ரேஷன் ரேட், இதுல வந்து ஏற்படும் வீழ்ச்சி ஜக்ஸ்டா கிளாமருலார் செல்கள் ரெனினை வெளியிடுகின்றன. இது கிளாமருலார் ரத்த ஓட்டத்தை தூண்டும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இதை நல்லா அண்டர்லைன் பண்ணிக்கங்க. அடுத்ததுக்கு பாருங்க. ஒரு நாளைக்கு உருவாகும் வடிதிரவத்தின் அளவுடன் ஒரு நாளைக்கு 180 லிட்டர் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு நாளைக்கு வெளியிடப்படும் சிறுநீரை 1.5 லிட்டர்கள் ஒப்பிடும்போது வடிதிரவத்தில் கிட்டத்தட்ட 99% ரீனல் நுண்குழல்களால் மீள உறிஞ்சப்படுகிறது. ஸோ நமக்கு எக்ஸ்கிரிட்டரி வேஸ்ட் ஒரு நாளைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூரின் எவ்வளவுங்க? 1.5 லிட்டர். அதே மாதிரி நம்மளோட சலைவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.5 லிட்டர். சலைவா 1.5 லிட்டர், யூரின் எவ்வளவுன்னா 1.5 லிட்டர். அதே மாதிரி நம்ம ஸ்டொமக்கோட வால்யூம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.5 லிட்டர். ஸ்டொமக்கோட வால்யூம் எவ்வளவுங்க? வால்யூம்னா என்னங்க? எவ்வளவு கொள்ளளவு?
நம்மளோட ஸ்டொமக்ல இரைப்பையோட கொள்ளளவு வந்து 1.5 லிட்டர். இது மூணுமே 1.5 லிட்டர். கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. சலைவா ஒரு நாளைக்கு எவ்வளவு செக்ரேட் ஆகும்? 1.5 லிட்டர். அதே மாதிரி ஸ்டொமக்கோட கொள்ளளவு எவ்வளவு? 1.5 லிட்டர். அதே மாதிரி யூரின் எவ்வளவு வரும் அப்படின்னா 1.5 லிட்டர். இப்போ 1.5 லிட்டர் தான் ஆன்சர்ல இருக்குன்னு பார்க்காதீங்க. 1500 மில்லிகிராம் அந்த மாதிரி கூட கேட்டுருவாங்க. சரிங்களா? அப்ப நம்ம அதுவும் இது வந்து கிராம்ல வந்ததுன்னா எப்படி அப்படிங்கிறத கொஞ்சம் பார்த்துங்க. வடிதிரவத்தில் கிட்டத்தட்ட 99% ரீனல் நுண்குழல்களால் மீள உறிஞ்சப்படுகிறது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த செயல்முறை மீள உறிஞ்சப்படுதல், மீளுறிஞ்சுதல் என்று அழைக்கப்படுகிறது. நெப்ரானின் நுண்குழல்களின் பல்வேறு இடங்களில் உள்ள எபித்திலியல் செல்கள் உயிர்ப்புள்ள அல்லது உயிர்ப்பற்ற ஆக்டிவ் அண்ட் பேசிவ் வழிமுறைகளில் இதனை செய்கிறது. சரி, ஒரு நாளைக்கு நம்ம 1.5 லிட்டர்னு சொன்னோம். வடிதிரவத்தின் கிட்டத்தட்ட 99% ரீனல் நுண்குழல்களால் மீள உறிஞ்சப்படுகிறது. மறுபடியும் ரீஅப்சார்ப்ஷன் நடக்கும். அதுல ஏதாவது யூஸ்ஃபுல் வாட்டர்லாம் இருக்கா, யூஸ்ஃபுல் திங்ஸ் எல்லாம் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அதை மறுபடியும் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதை எடுத்துக்கிறது வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா மீள உறிஞ்சப்படுதல், ரீஅப்சார்ப்ஷன் அப்படிங்கிற ஒண்ணு நடக்கும். நம்ம உடம்புல இருந்து வாட்டர் வெளியில போகாம இருக்கிறதுக்காக, எக்ஸஸா வெளியில போகாம இருக்கிறதுக்காக இந்த மெத்தட்லாம் இருக்கு. நெஃப்ரானின் நுண்குழல்களின் பல்வேறு இடங்களில் உள்ள எபித்திலியல் செல்கள் உயிர்ப்புள்ள அல்லது உயிர்ப்பற்ற வழிமுறைகளில் இதை செய்கிறது. எபித்திலியல் செல்கள் முக்கியமான பங்கு வகிக்கிறது. ஏன்னா இதுதான் வந்து ஆக்டிவ் அண்ட் பாசிவ் அந்த மெத்தட்ல வழிமுறைகளில் இதை செய்கிறது அப்படின்னு சொல்றாங்க. ரீஅப்சார்ப்ஷன் அப்படின்னா என்னன்னா எக்ஸஸ் வாட்டர் மாலிகுல்ஸ் இல்லாட்டி எக்ஸஸா ஏதாவது யூஸ்ஃபுல் மாலிகுல்ஸ் எல்லாம் இருந்தா அது எகைன் ரீஅப்சார்ப்ஷன் நடக்கும். சரிங்களா? எடுத்துக்கிட்டே இருக்கும். ஆனா நம்மளோட யூரின்ல நார்மலா இருக்கிற ஒரு பர்சனுக்கு ஒரு பொருள் மட்டும் யூரின்ல இருக்கவே இருக்காது. என்ன சொல்லுங்க பார்க்கலாம்? எந்த நோயுமே இல்லாத ஒரு மனுஷனுக்கு யூரின்ல நம்ம உடம்புல இருக்கிற ஒரு பொருள் இருக்கவே இருக்காது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். சரிங்களா? புரோட்டீன், குளுக்கோஸ், கார்போஹைட்ரேட், பிலிருபின், இதுல எது இருக்கவே இருக்காது. ஸோ ஆப்ஷனல் இன்னொரு தாட்டி சேஞ்ச் பண்ணிக்கிறேன். குளுக்கோஸ் 1, சரிங்களா? பிலிருபின் 1, சோடியம் எது இருக்காதுங்க. நார்மலா இருக்கிற ஒரு மனுஷனுக்கு என்ன இருக்காங்க அதுங்க யூரின்ல? என்னம்மா நான் சொல்றது புரியுதா? யூரின்ல ஒரு பொருள் இருக்காது. கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் ஒன்று யூரினில் காணப்படவே காணப்படாது. குளுக்கோஸ். அதே மாதிரி சரிங்களா? குளுக்கோஸ் வந்து இருக்கவே இருக்காது. நார்மலா இருக்கிற ஒரு ஹியூமன் பீயிங்க்கு. ஏன்னா நம்ம பாடி எனர்ஜியை விடுமா? விடவே விடாது. குளுக்கோஸை எடுத்துரும். ஆனா யாருக்கு சுகர் இருக்கோ அவங்களுக்கு வந்து எக்ஸஸ் குளுக்கோஸை வந்து ரிமூவ் த்ரூ த யூரின் வழியா தான் வெளியேற்றும். அப்போ ஒருத்தருக்கு சரிங்களா அவங்களோட யூரின்ல குளுக்கோஸ் இருந்ததுனாவே அவங்களுக்கு சுகர் இருக்கு அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. சரிங்களா? யூரின் டெஸ்ட் தான் பண்ணுவாங்க அவங்களுக்கு. அதே மாதிரி பிளட்லயும் குளுக்கோஸோட லெவல் எவ்வளவு இருக்குன்னு பார்க்கலாம். சிம்பிளா பண்றது வந்து யூரின் எடுத்து பண்ணிடுவாங்க. சரிங்களா? எல்லா சப்ஸ்டன்சஸும் இருந்தாலும் குளுக்கோஸ் மட்டும் அதுல இருக்காது அப்படிங்கிறத கொஞ்சம் அண்டர்லைன் பண்ணி வச்சுங்க. சரிங்களா? இதுல மெயினா சோ இதுல பாருங்க. எடுத்து இதுல மீள உறிஞ்சப்படுதல், ரீஅப்சார்ப்ஷன்னா என்னன்ட்டு கொஞ்சம் நல்லா பார்த்துங்க. ஆக்டிவ், பாசிவ் மெத்தட் இருக்கு. எடுத்துக்காட்டாக வடிதிரவத்தில் உள்ள பொருட்களான குளுக்கோஸ், அமினோ அமிலங்கள், சோடியம் போன்றவைகள் தீவிரமாக உயிர்ப்புள்ள முறையில் மீள உறிஞ்சப்படுகிறது. பாருங்க, குளுக்கோஸ் ஏதாவது ஒரு மாலிகுல் வந்துருச்சுன்னா கூட இமிடியேட்டா அதை எடுத்துக்கும். இது வெளியில போயிருச்சா விடக்கூடாது அப்படின்னா. அதே மாதிரி அமினோ அமிலங்கள் வெளியில வந்துருச்சுனாலும் அதை உடனே எடுத்துக்கும்
அப்படின்னு பார்க்கிறோம். அதே சமயம் நைட்ரஜன் கழிவுகள் உயிர்பற்ற முறையில் பாசிவ் டிரான்ஸ்போர்ட்டில் உறிஞ்சப்படுகிறது. ஆக்டிவ்னா ரொம்ப ஆக்டிவ் பர்சன், உடனே உடனே அந்த வேலையை செய்யறது ஆக்டிவ். சரிங்களா? பாசிவ் அப்படின்னா அது கொஞ்சம் அதை விட்டுரும். சரி போனா போயிட்டு போகுது, அப்புறம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிற மாதிரி நைட்ரஜன் கழிவுகள் உயிர்பற்ற முறையில் உறிஞ்சப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. பாசிவ் டிரான்ஸ்போர்ட் அப்படின்ட்டு. சரிங்களா? இதுல ஆக்டிவ் எது, பாசிவ் எது அப்படின்னா குளுக்கோஸை இம்மிடியட்டா எடுத்துரும், அமினோ அமிலங்களை எடுத்துக்கும். சரிங்களா? Na+யும் எடுத்துக்கும். நெஃப்ரானின் ஆரம்ப பகுதியில் நீரின் மீளுறிஞ்சுதலும் கூட உயிர்பற்ற முறையில் நிகழ்கிறது. சரிங்களா? ஆரம்ப நிலையில் நீரின் மீளுறிஞ்சுதலும் கூட உயிர்பற்ற முறையில இருந்து அப்புறம் அது ஆக்டிவா மாத்தப்படுது அப்படின்னு சொல்றாங்க. சிறுநீர் உருவாகும் போது குழாய் செல்கள் H+, K+ மற்றும் அயனியாக அமோனியா போன்ற பொருட்களை வடிதிரவத்தினுள் சுரக்கின்றன. சரிங்களா? சிறுநீர் உருவாகும் போது அதுல இருக்கிற செல்கள் எல்லாம் என்ன செய்யுதுன்னா ஹைட்ரஜன், பொட்டாசியம் மற்றும் அமோனியா போன்ற பொருட்களை வடிதிரவத்தினுள் சுரக்கின்றன அப்படின்னு சொல்றாங்க. சிறுநீர் உருவாக்கத்தில் குழாய்களின் சுரப்பும் டியூபுலர் செக்ரீஷனும் மிகவும் முக்கியமானதாக உள்ளது அப்படின்னு சொல்றோம். ஸோ அதுல பாருங்க, இதுல குழாய்களின் செயல்பாடு என்னென்ன அப்படின்னு சொல்றோம். ஃபங்க்ஷன் ஆஃப் டியூபிள்ஸ், டியூபிள்ஸோட வேலை என்ன அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இதுல மெயினா அண்மை சுருள் நுண்குழல், அண்மை சுருள் நுண்குழல், ப்ராக்சிமல் கான்வல்டட் டியூபிள்ஸ், இது பக்கத்திலேயே இருக்கும். மால்பீஜியன் கேப்சூல்ஸோட பக்கத்துல இருக்கிறது தான் பிசிடி அப்படின்னு சொல்றோம். இதை நல்லா பார்த்துங்க. இது பிசிடி அப்படிங்கிறது மால்பீஜியன் டியூபிள்ஸோட பக்கத்துல இருக்கிற பகுதி. எளிய கியூபாய்டல் தூரிகை எல்லை எபித்திலியம் என்ற உட்பூச்சை அண்மை சுருள்குழல் கொண்டுள்ளது. இது ரொம்ப முக்கியமானது. அதோட உள்பகுதியில என்ன இருக்கும் அப்படின்னா சிம்பிள் கியூபாய்டல் பிரஷ் பார்டர் எபித்திலியம். நல்லா மெமரி பண்ணிக்கங்க. ப்ராக்சிமல் கன்வல்யூட்டட் டியூபிள்ஸோட சரிங்களா அதோட வால்ல என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அண்மை சுருள் நுண்குழல் எளிய கியூபாய்டல் தூரிகை எல்லை எபித்திலியம் என்ற உட்பூச்சை அண்மை சுருள் குழல் கொண்டுள்ளது. சரிங்களா? அதோட உள்பகுதியில என்ன செல் காணப்படுது அப்படின்னு கேட்பாங்க. எளிய கியூபாய்டல் தூரிகை எல்லை, சிம்பிள் கியூபாய்டல் பிரஷ் பார்டர் எபித்திலியம். பிரஷ் மாதிரி அதோட பார்டர் இருக்கும், அதனால அது மாதிரி சொல்றாங்க. இது இட் இஸ் ஒன் ஆஃப் த கியூபாய்டல் செல்ஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த செல்ஸ் எதுல இருக்கும்? அண்மை சுருள் நுண்குழல், ப்ராக்சிமல் கன்வர்டட் டியூபிள்ஸ் ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? அண்மை சுருள் குழல் கொண்டுள்ளது. இது மீளுறிஞ்சுதலுக்கான ரீஅப்சார்ப்ஷனுக்கான பரப்பளவை அதிகரிக்கிறது. இது இருக்கிறதுனாலதான் ரீஅப்சார்ப்ஷன் நல்லா அதிகமா உறிஞ்சப்படுது அப்படின்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட அனைத்து அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்களும் 70 to 80% மின் பகுளிகள், எலக்ட்ரோலைட்ஸ் மற்றும் நீர் போன்றவை இந்த பகுதியின் வழியே உறிஞ்சப்படுகிறது. ஸோ கிட்டத்தட்ட ரொம்ப முக்கியமான அத்தியாவசிய சத்துக்கள் அப்படின்னு சொல்ற 70 to 80% எல்லாமே எலக்ட்ரோலைட் அப்படின்னு சொல்றோம். நம்ம பாடிக்கு ரொம்ப முக்கியமா தேவையானது எல்லாமே விடாது வெளியில. கிட்னி ஃபில்ட்ரேஷன்ல ஒண்ணு தப்பி விட்டா கூட அந்த இடத்துல ப்ராக்சிமல் கன்வல்யூட்டட் டியூபிள்ஸ்ல ஒரு கேட் போட்டு எல்லாத்தையும் செக் பண்ணி இதெல்லாம் பாடிக்கு தேவை, இதெல்லாம் பாடிக்கு தேவையான எலக்ட்ரோலைட்ஸ் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் எடுத்துரும். அதே மாதிரி எக்ஸஸ் வாட்டரை விட்டுக்கிட்டே இருக்காது. ஏன்னா வாட்டர் அதிகமா போயிருச்சுன்னா நமக்கு என்ன ஆகும்? சோர்னஸ், அதே மாதிரி தாகம், தர்ஸ்ட் இதெல்லாம் அடிக்கடி ஏற்படுங்கிறதுனால வாட்டரையும் கரெக்டான அளவுக்கு தான் வெளியில விட்டுக்கிட்டே இருக்கும். சரிங்களா? அடுத்தது பாருங்க, வடி திரவத்தினுள் ஹைட்ரஜன் அயனிகள், அமோனியா மற்றும் பொட்டாசியம் அயனிகள் தேர்ந்தெடுக்கப்பட்ட சுரப்புகள் மூலமாகவும் மற்றும் இதிலிருந்து HCO3 உறிஞ்சுதல் மூலமும் பிசிடி ஆனது உடல் திரவங்களின் pH மற்றும் அயனி சமநிலையை பராமரிக்க உதவுகிறது. இது என்ன செய்யுதுன்னா வடிதிரவத்துல ஹைட்ரஜன் அயனிகள், அமோனியா மற்றும் பொட்டாசியம் அயனிகள் இதெல்லாம் திரும்ப எடுக்கிறதுனால நம்ம பாடியில பிசிடி ப்ராக்சிமல் கன்வல்யூட்டட் டியூபிள்ஸ் ஆனது உடல் திரவங்களின் pH மற்றும் அயனி சமநிலையை பராமரிக்க உதவுகிறது. நம்ம உடம்புல pH கரெக்டா இருக்கிறதுக்கு இந்த பிசிடியும் ரொம்ப முக்கியம்
அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? இது நிறைய திரவத்தை கரெக்டா மெயின்டைன் பண்றதுனால நம்மளோட pH நார்மலாவே இருக்கு. பிளட்டோட pH எவ்வளவுங்க? பிளட்டோட pH சொல்லுமா? பிளட்டோட pH எவ்வளவுங்க? யாருமே சொல்ல மாட்டீங்க. 7.5. 7.5 தப்பு. 7.35. 7.34. ஓகே, வெரி குட். சரிங்களா? சில புக்ஸ்ல எல்லாம் 7.3 இருக்கும். 7.34 கரெக்டான ஆன்சர். இதை நல்லா பாத்துங்க. 7.5ங்கிறது ரொம்ப அதிகமா போயிருது இல்லம்மா, அதனால நோட் பண்ணி வச்சுக்கங்க. 7.34. சரிங்களா? அந்த pH கரெக்டா மெயின்டைன் பண்ணும். சரிங்களா? pH அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், ரெயின் வாட்டர், மழை நீரின் pH எவ்வளவுங்க? மழை நீரோட pH பியூர் வாட்டர்மா, அதோட pH எவ்வளவுங்க? 7. மழை நீரோட pH வந்து 7. சோ அந்த மழை நீர்ல ஒரு விட்டமின் இருக்கும். என்ன விட்டமின் இருக்கு? மழை நீரோட pH வந்து 7. அதுல ஒரு விட்டமின் இருக்கும். என்ன விட்டமின் இருக்கும்? சொல்லுங்க, ஏதாவது ஒரு ஆன்சர் சொல்லலாம்ல, சொல்ல மாட்டீங்க. அதான் நான் ஒரு குழு தரேன். மழை நீரை குடிச்சா நமக்கு அனிமியா வராது. ரெயின் வாட்டரை குடிக்கிறவங்களுக்கு அனிமியா வராது. என்ன விட்டமின் இருக்கும்? அந்த விட்டமின் என்னமா? B12. வெரி குட். மழை நீர்ல வந்து விட்டமின் B12 இருக்கும். சைனோகோபாலமைன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சைனோகோபாலமைன் இருக்கிறதுனால அதை நம்ம குடிச்சோமா நமக்கு வந்து அனிமிக், ஏன்னா ஆர்பிசி குறையிறதுனால தான் நிறைய பேத்துக்கு அனிமிக் இருக்கு. அதுல வந்து நேச்சுரலி விட்டமின் B12 இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒன்ன pH படிக்கும்போது நமக்கு தெரிஞ்சதெல்லாம் பார்த்துங்க. அதே மாதிரி நீங்க உங்களுக்கு தெரியும், நம்ம நடத்தும் போது பார்ப்போம். சலைவாவோட pH எவ்வளவு? சரிங்களா? யூரினோட pH எவ்வளவு? சொல்லுங்க. படிச்சிருக்கீங்களா இதுக்கு முன்னாடி? உமிழ்நீருக்கு 6.8. ஓகே. சிறுநீர் சரி, நம்ம பார்க்கும்போது பார்த்துடலாம். ஏன்னா இன்னும் அது அந்த டாபிக் உள்ள போகும்போது பார்த்துக்கலாம். இருந்தாலும் இது மாதிரி நம்மளோட பாடி திரவங்களோட pH எல்லாமே கொஞ்சம் பார்த்து ஒரு அட்டவணையை ரெடி பண்ணி வச்சுக்கங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்தது பாருங்க, ஹென்லே வளைவு. நிறைய பேர் சொல்லவே மாட்டீங்க பதில். ஒரு 2-3 பேர் தான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கீங்க. ஹென்லே வளைவு. ஹென்லே வளைவின் மேலொரு கூம்பில் அசெண்டிங் லிம்ப் அப்படின்னு சொல்றோம். மீளுறிஞ்சுதல் ரீஅப்சர்ப்ஷன் அளவு குறைந்தபட்சம் ஆகும். சரிங்களா? இதுல அசெண்டிங் டிசெண்டிங் லிம்ப் அப்படின்னு சொல்றோம். மேலேறுதல் கீழிறங்குதல் அப்படின்னு சொல்றோம். இதுல மேலேறுறதுல பாத்தீங்கன்னா ரீஅப்சர்ப்ஷன் வந்து குறைந்தபட்சம் ஆகும். இருப்பினும் மெடுலரி திசையிடை திரவத்தின் அளவு ஜவ்வூடு பரவு நீர்ம அடர்த்தியை பராமரிப்பதில் இந்த பகுதி குறிப்பிடத்தக்க பங்கு வகிக்கிறது. சரிங்களா? இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, அஃபரண்ட் இதுல பாத்தீங்கன்னா அசெண்டிங் லிம்ப் டிசெண்டிங் லிம்ப் அப்படின்னு இருக்கு. ஹென்ஸ்லே லோப்ல வந்து சரிங்களா, மேலேறு கூம்பில், அதே மாதிரி சரிங்களா, கீழேறு அப்படின்னு ரெண்டா நம்ம பிரிச்சிருக்கோம். ஏற்கனவே பாத்தீங்கன்னா அதை தான் அசெண்டிங் லிம்ப் அண்ட் டிசெண்டிங் லிம்ப் அப்படின்னு சொல்றோம். இந்த அசெண்டிங் லிம்ப்ல ரீஅப்சார்ப்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அளவு குறைந்தபட்சம் ஆகும். சரிங்களா? அப்ப இன்னொன்னுல வந்து அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இருப்பினும் மெடுலரி திசையிடை திரவத்தின் அளவு ஜவ்வூடு பரவு நீர் மாற்றத்தையை பராமரிப்பதில் இந்த பகுதி குறிப்பிடத்தக்க பங்கு வகிக்கிறது. இந்த பகுதியோட இன்னொரு வேலை என்ன அப்படின்னு கொஞ்சம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அவ்வளவுதான். அடுத்தது பாருங்க, ஹென்லே வளைவின் கீழிறங்கு தும்பானது
நீரை ஊடுருவ அனுமதிக்கும். ஆனால் மின் பகுளிகளை எலக்ட்ரோலைட்டை ஊடுருவ அனுமதிக்காது. இது கேட்பாங்க. சரிங்களா? ஹென்லே வளைவின் கீழிறங்கு டிசெண்டிங் லோப்ல வந்து நீர் மட்டும்தான் வரும். வேற எதுவுமே வெளியில வர்றதுக்கு அனுமதிக்காது. சரிங்களா? இது வடிதிரவம் கீழே நகரும் போது அதனை செறிவுபடுத்துகிறது. கான்சன்ட்ரேட்டா மாத்திருது. சரிங்களா? போக போக யூரின் வந்து கான்சன்ட்ரேட்டடா இருக்கும். முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் உருவாகும்போது அதுல தண்ணி அதிகமா இருக்கும். எலக்ட்ரோலைட்லாம் அதிகமா இருக்கும். அதெல்லாம் எடுத்துட்டு அப்படியே அதுல இருக்கிற வேஸ்ட்ட மட்டும் அதிகமாக்கி கொண்டுட்டு போய்க்கிட்டே இருக்கும். சரிங்களா? ஹென்லேவின் மேலேறு தும்பு நீரை ஊடுருவ அனுமதிப்பதில்லை. ஆனால் மின் பகுளிகளை உயிர்ப்புள்ள முறையில் அல்லது உயிர்ப்பற்ற முறையில் ஆக்டிவ் அண்ட் பாசிவ் அப்படின்னு சொல்றோம். அந்த முறையில் கடத்த அனுமதிக்கிறது. எனவே செறிவுமிக்க வடிதிரவம் மேல் நோக்கி செல்லும் போது மெடுலரி திரவத்திற்கு மின் பகுளிகள் கடந்து செல்வதால் இது நீர்த்த நிலையை அடைகிறது. செறிவா இருந்து அதுல நிறைய போனதுக்கு அப்புறம் நீர்த்த நிலையை அடைகிறது அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? சோ இதுல பாருங்க. இது வரைக்கும் இருக்கட்டுமா? இதுல நம்ம இன்னொரு டேபுலர் காலம் ஒண்ணு பார்க்கலாம். சரிங்களா? இதுல பாருங்க. ஒரு டேபுலர் காலம் இருக்கு. அந்த டேபுலர் காலமும் நமக்கு ரொம்ப முக்கியம். இதுல நம்ம இது கொஞ்சம் பாருங்க. இந்த மாரி நம்ம ரெடி பண்ணிக்கணும். இதுல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. பைலம் புரோட்டோசோவாவுல என்ன வந்து எக்ஸ்கிரிட்டரி வேஸ்ட், என்ன எக்ஸ்கிரிட்டரி ஆர்கன்? சரிங்களா? புரோட்டோசோவாவுல வந்து கான்ட்ராக்டிவ் வாக்யூல்ஸ் அப்படின்னு இருக்கும். சுருங்கும் நுண்குமிழ் இருக்கும். சரிங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? புரோட்டோசோவாவுல கான்ட்ராக்டிவ் வாக்யூல்ஸ் இருக்கும். அதுல அமோனியாவை வந்து எக்ஸ்கிரிட்டரி வேஸ்டா அது வெளியிடுது. சோ புரோட்டோசோவா என்ன அப்படின்னு கேட்பாங்க. அமோனியோ டாலிக் அப்படின்னு சொல்றோம். அமோனியோ டாலிக். சரிங்களா? ஆஸ்மா ரெகுலேட்டரி அப்படின்னு சொல்றோம். அமீபாவுல வந்து இந்த டைப் இருக்கு. அமோனியோ டாலிக் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? அமீபா வந்து ரொம்ப சின்னது. அதனால அத கூட கேட்கலாம். அதே மாதிரி பொரிபெராவுல வந்து ஜெனரல் சர்ஃபேஸ் ஆஃப் பாடி, இதுவும் அமோனியா தான். இதோட எக்ஸ்கிரிட்டரி வேஸ்ட் வந்து அமோனியா. அதே மாதிரி சீலன்ட்ரேட்ல பாத்தீங்கன்னா ஜெனரல் சர்ஃபேஸ் ஆஃப் பாடி, இதுலயும் அமோனியா தான். பிளாட்டி ஹெல்மிந்தஸ் நம்ம பார்த்தோம் பாருங்க. ஃப்ளேம் செல்ஸ் பிளாட்டி ஹெல்மிந்தஸ் ரொம்ப முக்கியமானது. நோட் பண்ணி வச்சுக்கங்க. அதுல எக்ஸ்கிரிட்டரி வேஸ்ட் என்னன்னா, எக்ஸ்கிரிட்டரி செல்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எக்ஸ்கிரிட்டரி செல்கள் வந்து ஃப்ளேம் செல்ஸ். அதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்றாங்கன்னா சொலனோசைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் சேர்ந்து தான் என்னவா நடக்குது அப்படின்னா புரோட்டோ நெப்ரிடியல் சிஸ்டத்தை ஃபார்ம் பண்ணுது. பிளாட்டிஹெல்மிந்தஸ்ல இருந்து சேர்ந்து ஆரம்பிக்கிறது. இதுவும் வந்து அமோனியோ டாலிக் அப்படின்னு சொல்றோம். அடுத்தது நெமட்டோடா, ஹச் ஷேப்டு எக்ஸ்கிரிட்டரி ஆர்கன், ரினட் செல்ஸ். சரிங்களா? இது அப்படியே கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரினட் செல்ஸ். நெமட்டோடாவில் என்ன இருக்கும் அப்படின்னா ரினட் செல்ஸ். சரிங்களா? ஹச் ஷேப்டு எக்ஸ்கிரிட்டரி ஆர்கன் எந்த உயிரில காணப்படும்? நெமட்டோடாவில் இருக்கு. அன்னலீடா, மண்புழு. நமக்கு அன்னலீடானாவே மண்புழு ஞாபகம் வந்திருக்கணும். அதுல என்ன இருக்குன்னா நெப்ரிடியல் சிஸ்டம். சரிங்களா? மெட்டாமெரிக் அப்படின்னு சொல்றோம். நெப்ரிடியல் சிஸ்டம் இருக்கு அதுல. சரிங்களா? இதுவும் அமோனியோ டாலிக். ஆத்ரோபோடாவில் தான் நம்ம பார்த்திருக்கிறோம். கணுக்காலிகள் அப்படின்னு பார்த்திருக்கிறோம். அந்த கணுக்காலிகள்ல ஒவ்வொரு கிளாஸ்லயும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம காக்ரோச்ல என்ன இருக்கும், இன்செக்ட்ல என்ன இருக்கும்னா மால்பீஜியன் டியூபிள்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்திருக்கிறோம். அதே மாதிரி கிரஸ்டேஷியாவா இருந்தா ஆண்டனரி கிளாண்ட், கிரீன் கிளாண்ட் அப்படின்னு நம்ம பார்த்திருக்கிறோம். அராக்னிடா கிளாஸ் அராக்னிடாவில் பார்த்தீங்கன்னா காக்சல் கிளாண்ட், மால்பீஜியன் டியூபிள்ஸ்.
இதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றோம். மொலஸ்கா வெரி இம்பார்ட்டன்ட், இது கேட்பாங்க. மொலஸ்காவுல குவானைன் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்கிரிட்டரி வேஸ்ட்டை தான் அது வெளியிடுது. என்ன வெளியிடுதுங்க? குவானைன். இது என்ன அப்படின்னு பார்த்தா ஆர்கன் ஆஃப் பொஜானஸ். மொலஸ்காவுல என்ன இருக்கு? ஆர்கன் ஆஃப் பொஜானஸ் இருக்கு. சரிங்களா? எக்கினோடெர்மேட்டா. சரிங்களா? எக்கினோடெர்மேட்டாவுல வந்து இதுவும் அமினோடாலிக் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? இதுல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல வந்து இது அமினோடாலிக் பிரிமிட்டிவ் கில்ஸ் வழியா இது வந்து இதோட எக்ஸ்கிரிட்டரி வேலையெல்லாம் செய்யுது. சரிங்களா? அடுத்தது ஹெமிகார்டேட்டா, கிளாமருலஸ் அண்ட் ப்ரோபாசிஸ் கிளாண்ட். வெரி இம்பார்ட்டன்ட். ஹெமிகார்டேட்டாவில் ப்ரோபாசிஸ் கிளாண்ட் அப்படின்னு இருக்கும். இதுவும் வந்து அமினோடாலிக், அமோனியோடாலிக் அப்படின்னு சொல்றோம். அடுத்தது யூரோகார்டேட்டா, வால் நாணிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல நியூரல் கிளாண்ட் இருக்கு. சரிங்களா? ஸோ இந்த டேபிளர் காலத்தை நான் சாருக்கு அனுப்பிவிடுறேன். அவர் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுவாங்க. அடுத்த கிளாஸுக்கு வரும்போது இதை நல்லா தரவா படிச்சுட்டு வாங்க. இதுல எல்லாமே மெமரி பண்ணிருங்க. சரிங்களா? இதுல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்கலாம். ஸோ இன்னைக்கு நடத்துனதுல ஏதாவது டவுட் இருக்காமா? டவுட் இருக்குங்களா? No, sir. நீங்க இதுக்கு ரிலேட்டிவா நிறைய கொஸ்டின்லாம் நீங்க ரெடி பண்ணிட்டு வரணும். இதையும் படிச்சுக்கோங்க, ரிலேட்டிவா என்னென்ன இருக்கு அப்படின்னு. ஸோ இன்னைக்கு நம்ம எக்ஸ்ட்ராவா ஒண்ணு பார்த்தோம். யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்சிலோ மால்பிஜி. சரிங்களா? அவர் யாருங்க? ஃபவுண்டர் ஆஃப் மைக்ரோஸ்கோபிக்கல் அனாட்டமி, ஹிஸ்டாலஜி அண்ட் ஃபாதர் ஆஃப் பிசியாலஜி அண்ட் எம்பிரியாலஜி. ஏன்னா இது மால்பிஜியன் டியூபியூல்ஸ் அப்படின்னு நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம். அதுல இருக்கிற சயின்டிஸ்ட பத்தி நமக்கு தெரியணும். இதை நான் சாருக்கு ஷேர் பண்ணி விடுறேன். அவங்க உங்களுக்கு பண்ணிடுவாங்க. அடுத்த கிளாஸ்ல இதை பார்த்துட்டு வாங்க. ஓகே, நல்லா படிச்சுட்டு வாங்க. தேங்க்யூ. Thank you, Thank sir. you, sir. தேங்க்யூ. தேங்க்யூ சார்.